ശ്ലോകം 26. പ്രതാപോ മന്ത്രബീജസ്യ നാന്യ കശ്ചന ഭൂപതേ ഏവം വൈ ജപദസ്തസ്യ പ്രീതിയുക്തസ്യ സർവദാ. പ്രതാപഃ മന്ത്രബീജസ്യ ന അന്യഃ കശ്ചന ഭൂപതേ ഏവം വൈ ജപദഃ തസ്യ പ്രീതിയുക്തസ്യ സർവദാ. രാജാവേ, பிரீதியோடு கூடிட்டு இப்படி ஜபிக்கிற அந்த பீஜ மந்திரத்தோடு பிரபாவம் அதனாலேயாக்குமே இப்படி இருக்கிற விசேஷங்கள் எல்லாம் உண்டாச்சு. அதல்லாதக்கு வேற ஒரு காரணமும் இதுக்கு இல்லை அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 27. சம்பிராப்ய சத்குரோர் பீஜம் காமராஜாக்கியம் அத்புதம் ஜபேத்யஸ்து शुचिशान्त सर्वान् कामान् अवाप्नुयात्. सम्प्राप्य सद्गुरोः बीजं कामराज आख्यम् अद्भुतं जपेद् यः तु शुचिः शान्तः सर्वान् कामान् अवाप्नुयात्. அதிசயமாயிருக்கிற காமராஜம் அப்படின்னு பேர் இருக்கிற இந்த பீஜ மந்திரம் சத்குரு கிட்டே இருந்து கிடைச்சு ரொம்ப ரொம்ப சொஸ்தமான மனசோடு கூடிட்டு ரொம்ப ரொம்ப சுஜித்துவமாயிட்டு ஜபிக்கிறவன் சர்வவிதமான ஆக்ரகங்களையும் நேடுவன். ஸ்லோகம் 28. ந ததஸ்தி பிருதிவ்யாம் வா திவி வாபி சுதுர்லபம் பிரசன்னாயா சிவாயாஸ்ச யத ப்ராப்யம் நிருபோத்தமா. ந தது அஸ்தி பிருதிவ்யாம் வா திவி வா அபி சுதுர்லபம் பிரசன்னாயாஹ சிவாயாஹ ச யத் அப்ராப்யம் நிருபோத்தமா. ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு வியாசர் கூப்பிட்டு சொல்றார். ஜெகதம்பிகையோடு கருணை உண்டானா பிராபிக்க முடியாததாயிட்டு ஒண்ணுமே இந்த பூமியிலேயோ சொர்க்கத்திலேயோ இல்லை. எந்த அளவுக்கு கடினமான அவஸ்தவும் தேவி காருண்யத்தால சுலபமாயிட்டு கிடைக்கும். எந்த ஒரு பொருளும் கிடைக்கும் தேவியோட காருண்யத்தால. அதுக்கு மங்கள ஸ்வரூபிணியான அந்த ஜெகதம்பிகை கருணையோடு கூடிட்டு பிரசாதிக்கணும். அது மட்டும்தான் தேவை. ஸ்லோகம் 29. தே மந்தாஸ்தேதி துர்பாக்யா ரோகைஸ்தே சமபித்ருதா येषां चित्तेन विश्वासो भवेदम्बार्चनादिषु. ते मन्ताः ते अधिदुर्भाग्या रोगैः ते समभिद्रुताः येषां चित्तेन विश्वासः भवेद् अम्बा अर्चन आदिषु. ആരോട് മനസ്സിലാക്കുമോ ജഗദംബികയോട് അർച്ചனை தொடங்கின விஷயங்களிலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம இருக்கு. அவ புத்தி இல்லாதவாளாயிட்டும் அதிர்ஷ்டமில்லாதவாளாயிட்டும் பெரிய பெரிய நோய்களால சிரமப்படுறவாளாயிட்டும் இருப்பா. ஸ்லோகம் 30. யா மாதா சர்வ தேவானாம் யுகாதௌ பரிகீர்த்திதா ஆதிமாதேதி விக்யாதா நாம்னா தேன குருத்வஹ. யா மாதா சர்வதேவானாம் யுக ஆதௌ பரிகீர்த்திதா ஆதிமாதேதி விக்யாதா நாம்னா தேன குரு உத்வஹ. குருநந்தனா, குரு வம்சத்துல பிறந்தவரே அப்படின்னு ஜனமேஜயன வியாசர் கூப்பிடுறார். ஆராக்குமோ யுகம் ஆரம்பத்திலேந்து சர்வ தேவர்களோடும் அம்மாவான ஆதி பராசக்தியான அந்த தேவிய நாமங்களால புகழ்த்தவும் கீர்த்திக்கவும் செய்யறா. ஸ்லோகம் 31. புத்தி கீர்த்திர்திருதிர்லக்ஷ்மி சக்தி ஸ்ரத்தாமதி ஸ்மிருதி சர்வேஷாம் பிராணினாம் சாவை பிரத்யட்சம் வை விபாசதே. புத்திஹி கீர்த்திஹி திருதிஹி லக்ஷ்மிஹி
शक्तिः श्रद्धा मतिः स्मृतिः सर्व येषां प्राणिनां सा वै प्रत्यक्षं वै विभासते. அந்த அம்பாள் தான் புத்தி, கீர்த்தி, திருதி, லக்ஷ்மி, சக்தி, ஸ்ரத்தா, மதி, ஸ்மிருதி இப்படிங்கிற ரூபத்துல சகல பிராணிகளோடும் சகல ஐஸ்வர்யங்களுக்காயிட்டு பிரத்யட்சமாயிட்டு விளங்குறா. ஸ்லோகம் 32. न जानन्ति नराये वै मोहिदा मायया किल न भजन्ति कुदकर्ण्या देवीं विश्वेश्वरीं शिवां. न जानन्ति नराये वै मोहिदा मायया किल न भजन्ति कुदकर्ण्या देवीं विश्वेश्वरीं शिवां. ஆராக்குமோ இது தெரியாம இருக்கா, அவளோட புத்தி மாயையால முழுகடிக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே அவ பலவிதமான ஆர்குமெண்ட் சொல்லிண்டு விவாதங்களில ஏற்பட்டு இந்த பிரபஞ்சத்தை முழுவன் கண்ட்ரோல் பண்ற மங்கள ஸ்வரூபிணியா இருக்கிற ஜெகதம்பிகைய உபாசிக்கிறது இல்லை. ஸ்லோகம் 33. பிரம்மா விஷ்ணு ததா சம்புர் வாசவோ வருணோ யமா वायुरग्नि कुबेरश्च त्वष्टा पूषाश्विनौ भग. ब्रह्मा विष्णुः तदा शम्भुः वासवः वरुणः यमः वायुः अग्निः कुबेरः च त्वष्टा पूष अश्विनौ भगः. ब्रह्मा विष्णु शम्भु इन्द्रन वरुणन यमन वायु अग्नि कुबेरन त्वष्टाव पूषाव अश्विनी देवर्गल भगन. श्लोकम 34. आदित्या वसवो रुद्रा विश्वे देवा मरुद्गणा सर्वे ध्यायन्ति तां देवीं सृष्टिस्थित्यन्धकारिणे. आदित्या वसवः रुद्रा विश्वे देवा मरुद्गणाः सर्वे ध्यायन्ति तां देवीं सृष्टिस्थिति अंतकारिणी. ஆதித்யன் வசுக்கள், அஷ்டவசுக்கள், ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள், விஸ்வே தேவர்கள், மருத்கணங்கள் இவாளெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகாரிணியான அந்த தேவிய உபாசிக்கத்தானே செய்யறா. ஸ்லோகம் 35. கோன சேவேத வித்வான் வை தாம் சக்திம் பரமாத்மிகாம் சுதர்ஷனேன சாத்ஞாதா தேவி சர்வார்த்ததா சிவா. கஹ ந சேவேத வித்வான் வை தாம் சக்திம் பரமாத்மிகாம் சுதர்ஷனேன சாத்ஞாதா தேவி சர்வ அர்த்ததா சிவா. பரமாத்ம ஸ்வரூபிணியாயிருக்கிற அந்த சக்திய ஞானியாக இருக்கிறவன், அப்படி இல்லைன்னா அறிவு இருக்கிறவன் எப்படியாக்கும் உபாசிக்காம இருப்பன். சுதர்ஷனன் அறிவு இருக்கிறவனாக்கும் அந்த தேவி சர்வ அர்த்தங்களையும் கொடுக்கறதுக்கு சமர்த்தையும் மங்கள ஸ்வரூபிணியாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சவனாக்கும் இந்த சுதர்ஷனன். ஸ்லோகம் 36. பிரம்மைவ சாதி துஷ்பிராபா வித்யா வித்யா ஸ்வரூபிணி யோககம்யா பராசக்திர் முமுட்சூணாம் ச வல்லபா. பிரம்ம ஏவ ச அதிதுஷ்பிராபா வித்யா அவித்யா ஸ்வரூபிணி யோககம்யா பராசக்தி முமுட்சூணாம் ச வல்லபா. வித்யாஸ்வரூபிணியாயிட்டும் அவித்யாஸ்வரூபிணியாயிட்டும் பிரகாசிக்கிற ஜெகதம்பிகை சாட்சால் பரபிரமமாக்கும். சுகமமான அந்த ஒரு பிராபியம் தேவிய பிராபிக்கிறது சுகமம் கிடையாது. முமுட்சுக்கள் எல்லாம் பிரியமான அந்த பராசக்திய யோக மார்க்கம் வழி மட்டும் பிராபிக்கிறா. அதி கடினமான அஷ்டாங்க யோகங்கள் வழியாக்கும் முனிகள் எல்லாம் அந்த தேவிய பிராபிக்கிறா. அந்த தேவிய பிராபிக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஸ்லோகம் 37. பரமாத்மஸ்வரூபம் கோ வேத்துமர்ஹதிதாம் வினா யா சிருஷ்டிம் த்ரிவிதாம் கிருத்வா தர்ஷயத்யகிலாத்மனே. பரமாத்மஸ்வரூபம் கஹ வேத்தும் அர்ஹதி தாம் வினா யா சிருஷ்டிம் த்ரிவிதாம் கிருத்வா தர்ஷயதி அகிலாத்மனே. பகவதியோடு கிருபையில்லாதக்கி அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. அந்த பகவதியாக்கும்
മൂന്നുവിധ സൃഷ്ടികളും നടത്തിയിട്ട് സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരങ്ങളെ നടത്തിയിട്ട് പരമാത്മാവുക്ക് കാട്ടിക്കൊടുക്കരുത്. ശ്ലോകം 38. സുദർശനസ്തു താം ദേവീം മനസാ പരിചിന്തയൻ രാജ്യലാഭാത് പരം പ്രാപ്യ സുഖം വൈ കാനനെ സ്ഥിതാ. സുദർശനഃ തു താം ദേവീം മനസാ പരിചിന്തയൻ രാജ്യലാഭാത് പരം പ്രാപ്യ സുഖം വൈ കാനനെ സ്ഥിതഃ. சுதர்சனன் அந்த தேவிய மனசா சிந்திச்சுண்டு வனத்துல வாழ்ந்தார். ராஜ்யம் கிடைச்சதை விட ரொம்ப ரொம்ப சுகமான அனுபவத்துல அவரோட மனசு அம்பாளில லயிச்சு மனசுக்கு ரொம்ப நிம்மதி இருந்தது அவருக்கு. ஸ்லோகம் 39. சாபி சந்திரகலாத்யர்த்தம் காமபாண பிரபீடிதா நானோபதாரைரனிஷம் ததார துக்கிதம் வபோ. சா அபி சந்திரகலா அப்யர்த்தம் காமபாண பிரபீடிதா நானா உபசாரைஹி அனிஷம் ததார துக்கிதம் வபோ. ரொம்ப ரொம்ப காமபீடை அனுபவிக்கிற அந்த சசிகலை துக்க நிமக்னமான சரீரத்தை ராவும் பகலும் பலதரத்தில் இருக்கிற உபசாரங்களை செஞ்சு ஒரு விதம் நிலநிப்பாட்டினா. இந்த சரீரம் அப்படிங்கிறது பாடாப்படுத்துறது, மனசு அப்படிங்கிறது பாடாப்படுத்துறது. எப்படியோ ராத்திரியும் பகலையும் இப்படி ஓட்டின்னு இருக்கா அந்த சசிகலை. மனசானா இந்த சுதர்சனில் லயிச்சுன்னு இருக்கு. ஸ்லோகம் 40. தாவத் தஸ்யாபி ஞாத்வா கன்யாம் புத்திரவரார்த்தினே சுபாஹு காரயாமாஸ ஸ்வயம்வரமதந்திரிதா. தாவது தஸ்யாஹ பிதா ஞாத்வா கன்யாம் புத்திரவரார்த்தினி சுபாஹு காரயாமாஸ ஸ்வயம்வரம் அதந்திரிதா. அந்த காலகட்டத்தில் சசிகலையோட அப்பா சுபாஹு தன்னோட புத்திரிக்கு திருமண பிராயம் ஆயாச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு கொஞ்சம் கூட டிலே பண்ணாதக்கு സ്വയംവരத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சார். ஸ்லோகம் 41. ஸ்வயம்வரஸ்து த்ரிவிதோ வித்வத்பி பரிகீர்த்திதா ராஜ்ஞாம் விவாஹயோக்யோ வை நான்யேஷாம் கதிதக்கில. स्वयंवरः तु त्रिविधः विद्वद्भिः परिकीर्तितः राज्ञां विवाहयोग्यः वै न अन्य ஏஷாம் கதிதः கில. ஸ்வயம்பரம் 3 டைப்ல இருக்கு அப்படின்னாக்கும் ஞானிகள் எல்லாம் சொல்றா. ராஜாக்களுக்கு இருக்கிறதாக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஸ்வயம்பரங்கள், அடுத்த வாளுக்கு அது கூடாது அப்படின்னாக்கும் விதி பிரமாணம். ஸ்லோகம் 42. இச்சா ஸ்வயம்வரஸ்சைகோ திதீயஸ்ச பணாவித யதா ராமேன பக்னம் வை த்ரைம்பகஸ்ய ஷராசனம். இச்சா ஸ்வயம்வரைஹி ச ஏகஹ திதீயஹ ச பணாவிதஹ யதா ராமேன பக்னம் வை த்ரைம்பகஸ்ய ஷராசனம். ஒன்னாவது ஸ்வயம்வரம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அந்த திருமண பொண்ணு பிரியமிருக்கிற கணவரை கணவராயிட்டு ஸ்வீகரிக்கிறது. ரெண்டாவது ஸ்வயம்வரம் அப்படிங்கிறது பணம் அப்படின்னு பேர் இருக்கிற திருமணம், நிபந்தனையோடு கூடின ஸ்வயம்வரமாக்கும். அது திரையம்பகம் அப்படிங்கிற வில்ல உடைச்சு ராமன் சீதைய ஸ்வீகரிச்சது. இந்த ரெண்டாவது டைப்ல இருக்கிற விவாகம் ஐட்டக்கம், அதுக்கு பேரு பணம். ஸ்லோகம் 43. த்ரிதீய சௌரிய சுல்கஸ்ச சூராணாம் பரிகீர்த்திதா இச்சா ஸ்வயம்வரம் தத்ர சகார மிருபசத்தமா. மூணாவது டைப் ஸ்வயம்வரமாக்கும் சௌரிய சுல்கம். த்ரிதீயः சௌரிய சுல்கः ச சூராணாம் பரிகீர்த்திதः இச்சா ஸ்வயம்வரம் தத்ர சகார நிருபசத்தமஹ. சசிகலையோடு அப்பாவாக்கும் சுபாஹு சூரர்களுக்கு ரொம்ப ரொம்ப வீரர்களுக்கு விதிச்சிருக்கிறதாக்கும் இந்த சௌரிய சுல்கம் அப்படிங்கிற ஸ்வயம்வரம். சசிகலையோடு அப்பா அந்த ராஜா உத்தமன் சுபாஹு அவரு தன்னோட பொண்ணுக்கு சௌரிய சுல்கம் அப்படிங்கிற ஸ்வயம்வரத்தையாக்கும் தீர்மானம் பண்ணினார். ஸ்வயம்வரம் 3 டைப்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் ஸ்வயம்வரம் அப்படிங்கிறது கன்யகை டைரக்ட் ஆயிட்டு
வரனை செலக்ட் பண்றது. ரெண்டாவது அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிற சுயம்பரம். அந்த மாதிரி ஒரு சுயம்பரமாக்கும் ஸ்ரீராமன் சீதைய கல்யாணம் பண்ணிண்டது. திரையம்பகம் அப்படிங்கிற வில்ல உடைச்சு போட்டு திருமணம் பண்ணிண்டது இந்த பணம் அப்படிங்கிற அந்த ஒரு സ്വയംവരം மெத்தேடிலாக்கும். மூணாவது மெத்தேடாக்கும் சௌரிய சுல்கம் அப்படிங்கிற மெத்தேடு. அதாக்கும் தன்னோட புத்திரிக்கு സുബാഹു നിശ്ചയിച്ചാർ. ശ്ലോകം 44. ശില്പിഭിക്കാരിതാമഞ്ച ശുഭൈരാസ്തരണൈര്യുത തതശ്ച വിവിധാകാര ശുക്ലപ്താഹ സഭ്യമണ്ഡപാഹ. ശില്പിഭിः കാരിതാമഞ്ചാः ശുഭൈः ആസ്തരണൈः युधाः ततः च विविधाकाराः சுக்லப்தாः சப்யமண்டபாः. ശില്പികളാல நல்ல நல்ல வேலைப்பாடோடு கூடின மஞ்சங்கள் உண்டாக்க வச்சார். அதுக்கப்புறமா விவித ஷேப்ல இருக்கிற சபா மண்டபங்கள் எல்லாம் இந்த സ്വയംവരத்துக்காக ഉണ്ടാக்க வச்சார். സ്വയംവര പന്തല ரெடி பண்ணினார் அப்படின்னு அர்த்தம். ശ്ലോകം 45. ഏവം കൃതേതി സംഭാരേ വിവാഹാർത്ഥം സുവിസ്തരേ സഖീം ശശികലാ പ്രാഹ ദുഃഖിതാ ചാരുലോചന. ഏവം കൃതേ അതിസംഭാരേ വിവാഹാർത്ഥം സുവിസ്തരേ സഖീം ശശികലാ പ്രാഹ ദുഃഖിതാ ചാരുലോചന. திருமணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். സ്വയംവര പന്തല് ரெடி ஆயிட்டு இருக்கு. வரவாளுக்கெல்லாம் உட்காரத்துக்கு நல்ல நல்ல இருப்பிடங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கார். இப்படி இந்த விவாகத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்கள் எல்லாம் விஸ்தரிச்சு செஞ்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கிறத அழகா இருக்கிற அந்த சசிகலை தன்னோட தோழிகிட்ட சங்கடப்பட்டு இப்படி சொன்னா. ஸ்லோகம் 46. இதம் மே மாதரம் ப்ரூஹி त्वमेकान्ते वजो मम मया वृदपदिश्चित्ते ध्रुवसन्ति सुदशुभा. इदं मे मातरं ब्रूहि त्वम् एकान्ते वचः मम मया वृदः पदिः चित्ते ध्रुवसन्ति सुदः शुभा. நீ போய் என்னோட அம்மைய கூப்பிட்டு இப்படி நான் சொல்றத ரகசியமாயிட்டு சொல்லு தோழி. ധ്രുവസന്ധിயோட புத்திரனும் உத்தமனுமாயிருக்கிற சுதர்சனனை நான் மனசுல கணவராயிட்டு சீகரிச்சுட்டேன் அப்படிங்கிறத. ஸ்லோகம் 47. நான்யம் வரம் வரிஷ்யாமி தமிருதே வை சுதர்சனம் சமே பர்த்தா மிருபசுதோ பகவத்யா பிரதிஷ்டிதா. ந அன்யம் வரம் வரிஷ்யாமி தம் கிருதே வை சுதர்சனம் சமே பர்த்தா மிருபசுதா பகவத்யா பிரதிஷ்டிதா. அந்த சுதர்சனனை தவிர வேற யாரையும் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன். அந்த ராஜகுமாரனை என்னோட கணவர் ஆயிட்டு ஜெகதம்பிகையா இருக்கிற அம்பாள் நிச்சயம் பண்ணிட்டா அப்படின்னு தோழிகிட்ட ராஜகுமாரி சொன்னதாயிட்டு வியாசர் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணினார். இப்போ மறுபடியும் வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்றதாயிட்டு அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 48. இத்யுக்தா சா சகீ கத்வா மாதரம் பிராஹ சத்வரா வைதர்பீம் விஜனே வாக்கியம் மதுரம் மஞ்சுபாஷினே. இதி உக்தா சா சகி கத்வா மாதரம் பிராஹ சத்வரா வைதர்பீம் விஜனே வாக்கியம் மதுரம் மஞ்சுபாஷினி. சசிகலையோட சகி ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆயிட்டு பேசுறதுக்கு எபிலிட்டி இருக்கிறவளாக்கும். சசிகலை சொன்னதை கேட்ட அவள் அதிசீக்கிரமா சசிகலையோடு அம்மாவோடு பக்கத்துல வந்து சேர்ந்தா. வைதர்பி ராஜ்ஞிய தனியா கூப்பிட்டு இப்படி ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு சொன்னா தோழி. ஸ்லோகம் 49. புத்ரி தே துக்கிதா பிராஹா சாத்வி த்வாம் மன்முகேனயத் ஸ்ருணுத்வம் குரு கல்யாணி தத்ஹிதம் தொரிதாதுனா. புத்ரி தே துக்கிதா பிராஹ சாத்வி த்வாம் மத்முகேன யத் ஸ்ருணு त्वं कुरु कल्याणी
தத் ஹிதம் தொரிதா அதுனா. சாத்வி, ரொம்ப ரொம்ப நல்லவளா இருக்கிற சசிகலாவோடு அம்மாவே அப்படின்னு தோழி கூப்பிட்டு சொல்றா, உங்களோட புத்திரி இப்போது ரொம்ப துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கா, என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா அவளோட துக்கத்தை உங்ககிட்ட சொல்லறதுக்கு. அத என்னவாக்கும் அப்படின்னு நீங்கள் காது கொடுத்து கேளுங்கோ. എന്നിട്ട് அவளுக்கு என்னவாக்கும் ஃபேவரோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. ஸ்லோகம் 50. भारद्वजाश्रमे पुण्ये ध्रुवसन्ति सुदोस्तिय समे भर्ता वृदश्चित्ते नान्यं भूपं वृणोम्यहम्. भारद्वज आश्रमे पुण्ये ध्रुवसन्ति सुदः अस्ति यः स मे भर्ता वृदश्चित्ते सह मे भर्ता वृदः चित्ते न अन्यं भूपं वृणोमि अहम. சசிகலை சொல்றது இதாக்கும், அதை நான் சொல்லிடுறேன். பாரத்வஜ ஆசிரமத்துல துருவசந்தியோட புத்திரன் இருக்கார். அவரை நான் கணவராயிட்டு மனசுல நினைச்சிட்டேன். வேற எந்த ஒரு ராஜாவையும் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் இப்படின்னு சசிகலை சொன்னா, அதை நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டேன் அப்படின்னு. എന്നിട്ട് വ്യാസർ കണ്ടിന്യൂ பண்றார் ജനമേ ജയങ്കിட்ட അടുത്ത ശ്ലോകത്തില്. ശ്ലോകം 51. രാജ്ഞി തദ്വചനം ശ്രുത്വാ സ്വപദൗ ഗൃഹമാഗതേ നിർവേദയാമാസ തദാ പുത്രീ വാക്യം യഥാ തദം. രാജ്ഞി തദ്വചനം ശ്രുത്വാ സ്വപദൗ ഗൃഹമാഗതേ നിവേദയാമാസ തദാ പുത്രീ വാക്യം യഥാ அததம். சசிகலையோட தோழி வந்து சொன்னதெல்லாம் கேட்ட ராஜ்ஞி, ராஜா தன்னோடு அந்த கிரகத்துல வந்தோன, இந்த ராஜ்ஞிகளுக்கெல்லாம் தனித்தனியா வீடாக்குமே ராஜகொட்டாரத்துல எல்லாம் இருக்கு. அப்ப இந்த ராஜ்ஞியோடு அந்த அந்தப்புறத்துக்கு ராஜா வந்தோன எல்லா விஷயங்களையும் ராஜாவை சொல்லி கேட்க வச்சா ராஜ்ஞி. ஸ்லோகம் 52. தத்ருத்வா வசனம் ராஜா விஸ்மித பிரஹசன்முஹு பார்யாமுவாஜ வைதர்பீம் சுபாஹுஸ்து கிருதம் வஜ. தது ஸ்ருத்வா வசனம் ராஜா விஸ்மிதः பிரஹசன்முஹு பார்யாம் உவாஜ வைதர்பீம் சுபாஹுஹு து கிருதம் வஜஹ. அதை கேட்டு அதிசயிச்ச ராஜா மறுபடியும் மறுபடியும் சிரிச்சார். அதுக்கப்புறம் மனைவியான வைதர்பிட்ட யாதார்த்தியம் என்னவாக்கும் அப்படின்னு சுபாஹு அப்படிங்கிற அந்த சசிகலையோடு அப்பா சொன்னார். ஸ்லோகம் 53. சுப்ரு ஜானாசி பாலோசௌ ராஜ்யா நிஷ்காசிதோ வனே ஏகாகி சஹமாத்ரா வை வசதே நிர்ஜனே வனே. சுப்ரு ஜானாசி பாலஹ असौ राज्याद् निष्कासितः वने ஏகாகி சஹ மாத்ரா வை வசதே நிர்ஜனே வனே. அழகி மனைவியை கூப்பிடுறார். அழகா இருக்கிறவளே, எனக்கு தெரியும் அந்த பாலன் சொந்தம் ராஜ்யத்திலேருந்து வனத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது. அம்மா கூட எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் ஆரும் இல்லாதக்கு இந்த விஜனமான வனத்துல வசிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஸ்லோகம் 54. தாத்கிருதே நிஹதோ ராஜா வீரசேனோ யுதாஜிதா சகதம் நிர்தனோ பர்த்தா யோக்ய ஸ்யாத் சாருலோஜனே. தத்கிருதே நிஹதः ராஜா வீரசேனः யுதாஜிதா சஹ கதம் நிர்தனः பர்த்தா யோக்யः ஸ்யாத் சாருலோஜனே. அவன் காரணம், அந்த ராஜகுமாரன் காரணம் யுதாஜித் வீரசேன மகாராஜாவை நிகிரகம் பண்ணினார். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாக்கும். பணம் இல்லாத அவன் எப்படி புத்திரிக்கு யோசிச்ச கணவர் அவர் அப்படின்னு மனைவி கிட்ட கேட்கிறார் மகாராஜா. ஸ்லோகம் 55. ப்ரூஹி புத்ரீம் ததோ வாக்கியம் கதாசித் அபிவிப்ரியம் ஆகமிஷ்யந்தி ராஜான ஸ்திதிமந்த ஸ்வயம்பரே. ப்ரூஹி புத்ரீம் ததா வாக்கியம்
கதாச்சித் அபிவிப்ரியம் ஆகமிஷ்யந்தி ராஜான ஸ்திதிமந்த ஸ்வயம்பரே. ஸ்வயம்பரத்துக்கு வேண்டி பெரிய பெரிய டாப் லெவல்ல இருக்கிற ராஜா எல்லாம் வருவா. நிறைய நிறைய ராஜாக்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. அவளுக்கு அப்பிரியம் உண்டாக்க கூடாது அப்படின்னு புத்திரிட்ட சொல்லிடு அப்படின்னு ராஜா சொல்றார். இப்படி சொல்லிண்டு திருதிய ஸ்கந்தத்துல 18வது அத்தியாயம் முடிவடைகிறது.